ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் சூப்பரான விஷயம் போச்சு. அதாவது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் அவருடைய பேச்சு சூப்பராக பேசியிருந்தார். நிறைய பாயிண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஜாக்லினும் ரயானும் பண்ண தில்லுமுள்ள வந்து அங்கே வந்து எடுத்து வச்சு சூப்பராக பண்ணி கடைசியில் வந்துட்டு இதை நான் எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். மற்றபடி எனக்கு தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், இது அப்படியே கண்டினியூ ஆக வேண்டான்ற காரணத்துக்காக ரயானுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி முடித்தார். ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே சூப்பராக பாயிண்ட் அடித்தார். அந்த வச்ச பாயிண்ட்ஸ்க்கெலாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் பேச முடியல, அந்தளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து முத்துக்குமரன் வந்துட்டு பாராட்டுகள் சொல்லியிருப்பார். அவர் ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி கையை பிடிச்சிருப்பார். இப்போ அடுத்தது அது முடிஞ்சதுக்கப்புறம் விஷாலும் வந்து பாராட்டுறாரு. ஏன்னா இவரும் கேட்பார். அதுக்கு வந்து அவர் சொல்லுவார், சூப்பராக நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அவங்க பதிலே சொல்ல பாருங்கள், அதுதான் உங்களுடைய பேச்சுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப முத்துக்குமரன் போய்ட்டு தனியாக பேசணும்னு சொல்லியிருந்தார்ல, அங்கே வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் அந்த 2 முயல் எடுத்தீங்க, நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த 2 முயல் முதல்ல அவங்க டீம் கிடச்சிருக்காது. அதேமாதிரி உங்களை பார்த்து தான் நிறைய பேர் பயந்தாங்க. நீங்கள் இருந்த இடத்துல சௌந்தர்யாவோ இல்லை வேறு யாராவது இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த கோட்டை ஈஸியாக தகர்த்துருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே தான் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தனியாக வந்து இந்த கேங் இருக்காங்க பாருங்கள், ராணவ், அதுக்கப்புறம் அருண் பிரசாத், அப்புறம் ஜெஃப்ரி, இவங்களாம் பேசும்போதும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சூப்பராக பண்ணுங்க சார். அதே மாதிரி அவங்க வந்துட்டு உங்களுக்கு தரமாட்ட எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். அவங்க வந்து ஜாக்கில் வந்து ரயானுக்கு தான் தருவாங்கன்றது நாங்கள் முன்னாடியே கணிச்சிட்டோம் அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே இது நடக்குது, இப்போன்னு இல்லை, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ரயானுக்கு விட்டு கொடுக்கறது, இல்லைனா அந்த டீம் சேர்ந்து ஜெஃப்ரிக்கு கொடுக்கறது, இதே தான் நடந்துட்டுருக்கு. இதை தான் போன வாரம் சொன்னார் விஜய் சேதுபதி. யார் கரெக்டான ஆளோ, யார் இதுக்கு தகுதியான ஆளோ அவங்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுங்க. சும்மா மெஜாரிட்டின்னு சொல்லிட்டு இங்கே யாரையும் ஏமாத்துறதுக்கு நீங்கள் யாரும் வரல, நாங்களும் வந்துட்டு ஏமாறதுக்கு முட்டாள் கிடையாது, இங்கே சுற்றி கேமரா இருக்குது பார்த்து நடந்துக்குங்கன்ற மாதிரி சொன்னார். பட் அதை மீறியும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கு. பட் என்னையை கேட்டிங்கன்னா ரஞ்சித் சார் பண்ணார், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ரஞ்சித் சாரை விட ரயானும் ஜாக்லினும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. ஃப்ரம் டே ஒன்லேருந்து பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஒருத்தர் தாழ்த்தி அவங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் இவரும் வந்து பேசினார். அதே மாதிரி அவங்க இதனால் பண்ண விஷயத்தையும் எடுத்து வச்சார், அது நல்லா இருந்துச்சு. கடைசியில் வந்துட்டு அவர் நினச்ச மாதிரி ரயானுக்கு வந்து அதை கொடுத்தது அவருடைய பெருந்தன்மையை காமிச்சிது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே முத்துக்குமரன் ஈவன் தான் தோத்தாலும் அங்கே வந்து அழகாக வந்து அந்த விஷயத்தை வந்து, அதாவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப உடஞ்சி இருக்கும்போது அவங்கள வந்து குத்தி காட்டுறது சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்கள், சௌந்தர்யா அன்ஷிதா பண்ண மாதிரிலாம் பண்ணாமல் அழகாக வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பூஸ்டப் மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருப்பாங்க, நீங்கள் செஞ்ச பாசிட்டிவ் இது அப்படின்னு. அதுதான் முத்துக்குமரன். அந்த விஷயங்கள் கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.